புதுச்சேரியில் நில அபகரிப்பு குற்றவாளிக்கு துணை போகும் காவல் ஆய்வாளரை கண்டித்து சமூக இயக்கங்கள் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தின் போது தடுப்பு கட்டைகளை தூக்கி எறிந்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் போலி ஆவணம் தயாரித்து காந்தி வீதியில் உள்ள முந்திரி பருப்பு கடையை அபகரிப்பு செய்யும் ஊழியர் கோகுல் என்பவரை கைது செய்ய வேண்டும். குற்றவாளிக்கு துணை போகும் பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக சமூக ஜனநாயக இயக்கங்கள் அறிவித்திருந்தன. அதன்படி மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பில் இருந்து போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் அழகர் தலைமையில் பேரணியாக வந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து தடுப்பு கட்டைகளை தூக்கி எறிந்து போராட்டக்காரர்கள் நேரு வீதியில் காவல் நிலையம் நோக்கி ஓடினர். அவர்களுடன் காவல்துறையினரும் ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல் நிலையம் சென்ற அவர்கள் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பிய சமூக ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் நேரு வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.